ஆக இந்த திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை உலகிற்கு அறியப்படுத்துவதற்காகவும் என்று ஒரு பொய்யான கருத்தை முன்வைத்தார்கள். இந்த பொய்யான கருத்தை உண்மை என்று நம்பிய நம்முடைய தமிழர்கள் இந்த திராவிடர் இயக்கத்திற்கு தொடக்கத்தில் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்தார்கள். ஒரு அறிவுள்ள ஒரு அமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இருப்பதாக நான் கருதவில்லை. முதலமைச்சருக்கு இந்த மொழியை பற்றியும் தெரியாது, அறிவியலை பற்றியும் தெரியாது, ஆட்சி முறையை பற்றியும் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் நமக்கு இப்போது தமிழ்நாடு இந்த திராவிட கட்சியையோ இந்த அதிகாரிகளையோ நாம் வசைப்பாடுவதை விட்டுவிட்டு நம்முடைய மக்கள் திருந்த வேண்டும், தமிழ் உணர்வு பெற வேண்டும், எவ்வாறெல்லாம் இந்த தமிழையும் தமிழருடைய வரலாற்றையும் இந்த ஆட்சியாளர்கள் மறைக்கிறார்கள் என்ற கருத்தை வெளிப்படையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டின் உரிமையை ஒன்றிய அரசிடம் கேட்டு பெறுவதற்குரிய தகுதியோ திராணியோ கிடையாது என்பதற்கு மக்களுக்கு நான் 2 விஷயங்களை அவர்களுக்கு ஒன்று நீட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். துணைவேந்தர் நியமனத்துக்கு உச்சநீதிமன்றத்தை காட்டுகிறார். ஏன் காவிரி நீர் பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் பெறாதா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, என்னால் தசிரா என்ற வலைவலி தொடங்கப்படுகிறது. அந்த வலைவலி தொடங்குவதற்கு தமிழ்நாட்டு அளவில் சிறந்த ஒரு தமிழ் அறிஞரை கொண்டு தொடங்குவது என்று நான் முடிவு செய்தேன். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை ஒரு ஊக்கமாக உற்சாகமாக முன்னெடுக்கிற தமிழ் அறிஞர் மாசு உத்தரையா அவர்கள் தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி ஐயா. இந்த தசிரா வலையொலியை தொடங்கி வைப்பதில் அதிலும் குறிப்பாக முதலில் இந்த வலையொலியில் உரையாற்றுவதற்கு எனக்கு ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய பட்டுக்கோட்டை ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசிய அளவில் ஏறக்குறைய இந்த திராவிடர் இயக்கம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரையில் கூட படிப்படியாக இந்த தமிழ் தேசியத்தை தமிழர்கள் வளர்த்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களிலே அதை விளம்பரப்படுத்தாமல் இருந்திருக்கலாமே ஒழிய அந்த உணர்வுகள் தமிழர்களிடத்திலே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் 1944 இந்த திராவிடர் கழகம் என்ற ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது ஐயா கியாபை விஸ்வநாதம் அவர்களும் ஐயா அண்ணல் தங்க அவர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து அதிலிருந்து வெளியேறினார்கள். ஆகவே இந்த திராவிடர் இயக்கம் தொடக்கத்திலேயே எதிர்ப்பை சந்தித்தது என்பது வரலாறு. ஆக இந்த திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை உலகிற்கு அறியப்படுத்துவதற்காகவும் என்று ஒரு பொய்யான கருத்தை முன்வைத்தார்கள். இந்த பொய்யான கருத்தை உண்மை என்று நம்பிய நம்முடைய தமிழர்கள் இந்த திராவிடர் இயக்கத்திற்கு தொடக்கத்திலே ஒரு நல்ல ஆதரவை கொடுத்தார்கள். ஏறக்குறைய இந்த இயக்கம் 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் மொழியையும் தமிழருடைய வரலாற்றையும் வென்றெடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் தமிழர்களுக்கு இருந்தது. தேவநேய பாவாணர் அவர்கள் கூட சிறிது காலம்
இந்த திராவிடர் இயக்கத்தை ஆதரித்து தான் பேசி வந்தார். அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், பொய்த்து போனது. இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு தமிழ் உணர்வு இல்லாத கட்சியாக இருக்கிறது, இந்த திராவிடர் இயக்கம் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு இயக்கமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சிறிது காலம் அந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய போக்குகள், நடைமுறைகள் சற்று மாறுபாடாக இருந்த வேளையில் தன்னுடைய ஆதரவை அவர் விலக்கி கொண்டார். அதுதான் வரலாறு. இதுதான் வரலாறு. 1967 அண்ணாதுரை முதலமைச்சராக வந்தது பிறகு இந்தி என்ற ஒரு மொழியை பள்ளி பாட நூல்களிலிருந்து அகற்றுவது, ஆங்கிலம் தமிழ் என்ற 2 மொழிகளை மட்டுமே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்பிப்பது என்ற அளவில் 2 மொழி கொள்கையை அவர்கள் அறிவித்தார்கள். ஐயா வணக்கம். ஐயா, உலக அளவில் மொழிக் கொள்கையில் இருமொழிக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என்ற நடைமுறை கிடையாது. இந்த இருமொழிக் கொள்கை என்பதே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூளையில் உதித்தது அல்ல. இது ராசாசியினுடைய மொழிக் கொள்கையை அவர்கள் அப்படியே இரவாகிக் கொண்டு ஆங்கிலம் தமிழ் என்ற 2 இருமொழிக் கொள்கையை அவர்கள் அறிமுகப்படுத்தினார். உலக வரலாறு என்பது பிரெஞ்சு நாட்டிலே நெப்போலியன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அங்கே ஆங்கில ஆதிக்கத்தை நிறுத்தி ஆங்கில மொழி ஆதிக்கத்தை தடை விதித்து அதற்கு தடை போட்டு சட்டம் ஏற்றினார். இன்றும் பிரெஞ்சு நாட்டில் ஆங்கிலத்தில் கலந்து பேசினால் 2 நாள் அபராதம் உண்டு என்ற நடைமுறையை அறியாத ஒருவருக்கு அறிஞர் அண்ணா என்ற பெயர் இங்கே தமிழ்நாட்டில். இதை ஒருமுறை தமிழறிஞர் சுட்டிக்காட்டியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அல்ல கைகள் எல்லாம் அவரை பாய்ந்தார். நம்மை போன்ற தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் அண்ணாதுரை அந்த 1968 போட்ட கல்வி சட்டத்திலே தமிழ் என்ற சொல் இல்லாமல் போட்டதனுடைய விளைவுதான் இன்று LKG வரையில் ஆங்கில வழி கல்வி தமிழர் தலையிலே திணிக்கப்பட்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் அடங்கி போனார்கள். ஆகவே முதலில் இந்த தமிழுக்கு துரோகத்தை அண்ணாதுரை தான் ஐயா தொடங்கி வைத்தார். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு 28 நாடுகள் இருக்கின்றன. அவற்றில் ஏறக்குறைய ஒரு பாதி அளவிலான நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். பிரான்ஸை பொறுத்தவரையில் எந்த மொழியையும் அவர்கள் கலப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஒரு முறை டிகால், அவர்தான் முதல் அதிபராக இருந்தவர், அந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஆங்கிலத்திலே ஒருவர் உரையாற்றிய போது எழுந்து வெளிநடப்பு செய்து விட்டார். நான் அண்மையிலே சந்தித்த ஒரு நிகழ்வு, நான் அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்த போது ஒருவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். என்னை அழைத்து வந்தவரிடம் கேட்டேன், அதிக நேரமாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் யார் என்று கேட்டேன். சரி. அப்பொழுது அவர் சொன்னார், இவர் ஒரு பிரெஞ்சு மொழி பேராசிரியர். மாத தேர்வு வினாத்தாளில் அடைப்பு குறியில ஏதோ ஒரு ஆங்கில சொல்லை அவர்கள் பயன்படுத்தியதனுடைய காரணமாக அவரை இடைநீக்கம் செய்து விட்டார்கள். இப்பொழுது 3 மாதமாக அவர் பணி இல்லாமல் இருக்கிறார். ஆகவே இங்கே ஆங்கிலத்தை எந்த வகையிலும் அரசாங்கத்திலும் சரி, தனியார்களிலும் சரி, மற்றவர்களிலும் சரி கலப்பதை அவர்கள் இந்த அரசு விரும்புவதில்லை என்று அவர்களிடம் சொன்னார். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நான் கேட்ட பிறகு மகிழ்ச்சி அடைந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 28
29 நாடுகளிலே ஒரு நாட்டில் கூட அவர்கள் தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியையும் கற்பிப்பதில்லை. ஆகவே இப்போதும் கூட அவர்கள் அந்த ஒரு மொழி கொள்கையை தான் கடைபிடித்து வருகிறார்கள். இதுல இந்தியாவை பொறுத்தவரையில மும்மொழி கொள்கை என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம தமிழ் அமைப்புகள் அனைத்துமே இந்திய அரசு பயன்படுத்தக்கூடிய மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை என்றும், திராவிட அரசு குறிப்பாக திராவிட மாடல் அரசு பயன்படுத்தக்கூடிய இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை என்றும், தமிழர்களுக்கு தேவையான ஒரு மொழி கொள்கையை உண்மை கொள்கை என்றும் 1999 102 தமிழறிஞர்கள் மரணம் வரும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார். அந்த போராட்டத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை நடத்தியவர்கள் நானும் ஒருவர். அந்த போராட்டத்தின் வீழ்ச்சியை வள்ளுவர் கோலத்திலே பார்த்துவிட்டு தமிழ் ஆட்சி மொழி வரப்போகிறது, பயிற்று மொழி வரப்போகிறது, வழிபாட்டு மொழி வரப்போகிறது என்று மகிழ்ச்சியோடு இருந்தோம். அந்த நேரத்தில் இன துரோகி கருணாநிதி உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கூப்பிட்டு, நாங்கள் இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், அவர் 99 அப்போ தான் ஆட்சிக்கு வர்றேன், இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆட்சிக்கு குங்கம் பண்ணாதீங்க, நான் ஒரு கமிட்டி போட்டு அதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி நீதியரசர் மோகன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்தார். நீதியரசர் மோகனும் தமிழ்நாட்டிற்கு வெளியே பல மாநிலங்களை சுற்றி பார்த்து அந்த மாநிலங்கள் எல்லாம் தாய் தமிழிலே அவர்களுடைய மொழியிலே மராட்டியத்திலே மராட்டியிலும், கன்னடத்திலே கன்னட மொழியும், ஆந்திராவிலே தெலுங்கு மொழியும் தான் கற்பிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிலும் நீங்கள் தமிழ் மொழியை கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதை சட்டமாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார் நீதியரசர் மோகன். இந்த இன துரோகி கருணாநிதி ஏற்றுக்கொண்டு அறிக்கையை குப்பையில் போட்டுவிட்டார். தனியார் கல்வி நிறுவன முதலாளிகளை கூப்பிட்டு, நான் மோகன் நீதியரசர் மோகன் குறிப்பிட்டது போல சட்டம் ஏற்றவில்லை, ஒரு அரசாணை மட்டும்தான் போட்டிருக்கிறேன், நீங்கள் நீதிமன்றம் சென்று தடையாணை பற்றி நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் என்று இரண்டாம் செய்தவர் தான் இந்த கருணாநிதி. நீங்கள் மோகன் அறிக்கையை மோகன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினாலே தமிழ்நாட்டில் அந்த கல்விக் கொள்கை சரியான நிலைப்பாட்டுக்கு வர முடியுங்க. சொல்லுங்க. இதில் கருணாநிதி முதல் குற்றவாளி என்று சொல்வதற்கு இல்லை, அவர் இரண்டாவது குற்றவாளி தான். சரிங்க. எந்த வகை? இதற்கு முதல் குற்றவாளி அண்ணாதுரை தான். ஆமா, அது நான் சொன்னேன், அண்ணாதுரை தான் முதல் குற்றவாளி. இதில் அவர் இருமொழி கொள்கையை இங்கே நடைமுறைப்படுத்தியது நீங்கள் குறிப்பிட்டது போல ராஜாஜியினுடைய அழுத்தம் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போர் ஒரு தமிழ் உணர்வை தூண்டிவிட்டதனுடைய அடிப்படையில் தமிழையும் அவர்கள் அதில் இழக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. இந்த ஆட்சி மொழி சட்டம், இருமொழி கொள்கை சட்டம் ஆணையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது ஆணையாக வந்தபோது அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆங்கிலம் கட்டாய பாடம். 2, நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் என்ற சொல் அந்த சட்டம் இல்லை. அதாவது ஆங்கிலம் தமிழ் என்று வெளியில சொன்னார்களே தவிர உள்ளே ஆங்கிலம் தான் கட்டாயம். அந்த சட்டத்திலே தமிழ் என்ற சொல் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக வட்டார மொழி என்று அவர்கள் அதை பயன்படுத்தினார். வட்டார மொழி அல்லது அவரவர் தாய்மொழி என்றுதான் அண்ணாதுரை போட்ட வட்டார மொழி என்று அவர்கள் ரீஜனல் லாங்குவேஜ் என்று அந்த சொல்லை பயன்படுத்தியதன் அடிப்படையில் இந்த தமிழையும் அந்த வட்டார மொழிகளை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். ஆக இந்த மோகன் நீதியரசருடைய பரிந்துரையை ஏற்று கருணாநிதி நான் அதை ஆணையாக தமிழை கட்டாய பாடமாக ஆணையாக வெளியிடுகிறேன் என்று சொன்னது ஒரு ஏமாற்று வேலை. இந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்ற போது அங்கே நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைத்த வாதம்,
இந்த ஆட்சி மொழி சட்டத்தில் ஆங்கிலமும் தமிழும் என்ற சொற்கள் இல்லை. ஆகவே இப்பொழுது தமிழை கட்டாயப்படமாக்க தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கின்ற அந்த ஆணை செல்லாது என்று அவர்கள் நீதிமன்றத்திலே வாதாடினார்கள். நீதிபதிகள் அதை பார்த்து இந்த ஆட்சி மொழி சட்டத்திலே தமிழ் என்ற சொல் இடம்பெறாததுனாலே அரசு போட்ட ஆணை செல்லத்தக்கதல்ல என்று தள்ளுபடி செய்தார்கள். உடனடியாக கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஆட்சி மொழி சட்டத்தை திருத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த வட்டார மொழி என்ற சொல்லை நீக்கிவிட்டு தமிழ் என்ற சொல்லை அதில் இணைத்திருக்க வேண்டும். ஆகவே அவர் தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார் என்பதுதான் அதில் உண்மை. அதன் பிறகு இப்பொழுது உள்ள பாடத்திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து அவர்கள் அந்த மேற்பட்ட படிப்பு ஆய்வு பட்ட படிக்கின்ற வரையில் தமிழை கற்காதவர்களும் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் கூட தமிழ்நாட்டிலே அந்த மேற்படிப்பு ஆய்வு பட்டத்தை பெற முடியும். இந்த சூழ்நிலை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்த ஆய்வுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த தலைப்புகள் எல்லாம் தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல் பெரும்பாலான ஆய்வு மாணவர்கள் எடுப்பதில்லை. இந்த ஆய்வுக்கு தேவையில்லாத சிறுகதை, புதினங்கள், கட்டுரைகள், கவிதைகள், எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் கனிமொழியின் கவிதைகளை பற்றி ஆய்வு செய்து 10க்கு மேற்பட்டவர்கள் அந்த ஆய்வு பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு இளைஞரை கேவலம் பாருங்க. இந்த கனிமொழி எவ்வளவு பெரிய கவிஞர் என்பது உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் இந்த திராவிட கட்சி ஆட்சியில மிகவும் மலிவாக இன்றைக்கு இந்த பட்டங்களை வாங்குவது எனக்கு தெரிந்த வகையில் 10 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு முதுகலை பெற்றவர், பட்டம் பெற்றவர் ஒரு ஆய்வு பட்டத்தை இன்றைக்கு பெற முடியும். ஆகவே இன்றைக்கு பணம் தான் பேசுகிறதே தவிர அறிவு பேசவில்லை. என்னிடம் சில மாணவர்கள் என்னுடைய நூல்களை ஆய்வு செய்ய விரும்புவதாக என்னிடம் பேசினார்கள். நாங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கிறேன் என்று தான் சொன்னேன். பிறகு ஒரு மாணவி என்னிடம் சொன்னார், என்னுடைய வழிகாட்டி அந்த அவருடைய நூலை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டியதில்லை, அதெல்லாம் உங்களுக்கு சிக்கலான செய்திகள் இருக்குவதில்லை. ஆகையினால இந்த பட்டத்தை பெறுவதற்கு என்ன வழியோ, சுருக்கமான வழி, சுலபமான வழி எதுவோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி என்னுடைய நூல்களை ஆய்வு செய்வதை தவிர்த்து விட்டார்கள். அந்த லட்சத்துக்கு ஐயா குறிப்பிடுவது நீங்கள் பல்கலைக்கழகத்தை பற்றி சொன்னாங்க. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கான அந்த மாணவியுடைய பெயரை வெளிப்படுத்தியதில் அது அரசாங்கத்துடைய நடவடிக்கை என்பது மிக பிற்போக்கான ஒரு சார்பு நிலை. பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றவாளி என்று போன்று சித்தரிக்கிறார். இதில் என்ன ஒரு பெரிய இது என்றால், இந்த அரசுக்கு தொடர்ந்து அந்த நிர்வாக ரீதியிலான அரசியல் ரீதியிலான மன உறுதியும் அறிவுத்துறை பற்றாக்குறையும் இருக்கும் என்பதற்கு அந்த கமிஷனர் அருண் அவர் கொடுத்த பேட்டி, அவரை மற்ற மக்களை எல்லாம் முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு எஃப்ஐஆர் என்றாலே பாதிக்கப்பட்டவர் கொடுப்பதுதான் எஃப்ஐஆர்,
அப்படி அது எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்கள் அந்த எஃப்ஐஆரை வாங்கிட்டு போடுறீங்களா பதிவு, முன்னாடி ஐபிசி இந்தியன் பீனல் கோட் போடுறீங்க, இப்போ நியாய சட்டம் வந்துருக்கு. இதன் கீழ் நீங்கள் போடுகின்ற அந்த எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணு தான் அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களையும் அந்த பெண்ணின் பெற்றோரையும் நாம் இருவரும் பாராட்டுவோம், வணங்குவோம். இதில் என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், ஒரு அறிவுள்ள ஒரு அமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இருப்பதாக நான் கருதவில்லை. முதலமைச்சருக்கு இந்த மொழியை பற்றியே தெரியாது, அறிவியலை பற்றியே தெரியாது, ஆட்சி முறையை பற்றியும் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் நமக்கு இப்போது தமிழ்நாடு. இந்த கருணாநிதியினுடைய குடும்பத்தில் பிறந்ததுனால அவருக்கு ஒரு அந்த தகுதி இருப்பதாக சொல்லி அவரை முதலமைச்சர் பதவியிலே அமர வைத்திருக்கிறார். அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில இந்த அதிகாரிகள் சொல்லுகின்ற அறிவுரைகள் எல்லாம் உண்மைக்கு மாறாகவோ இயற்கைக்கு மாறாகவோ இருக்கு. இதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால், ஒரு ஐஏஎஸ் படித்தவர் உலக அறிவியல் எல்லாம் வரலாற்றை எல்லாம் படித்ததாக நினைத்து கொண்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் ஆணைகளையும் பிறப்பித்து மக்கள் நலன் என்பதை சுத்தமாக அவர்கள் புறக்கணித்து விட்டு, ஏனென்றால் அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்ற ஒரே காரணத்தை கொண்டு இந்த அதிகாரிகள் இன்று ஆட்சி செய்து அவர்கள் இன்றைக்கு ஒரு பணப்பலனையும் மற்ற சலுகைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், இந்த திராவிட கட்சியையோ இந்த அதிகாரிகளையோ நாம் வசைப்பாடுவதை விட்டுவிட்டு நம்முடைய மக்கள் திருந்த வேண்டும், தமிழ் உணர்வு பெற வேண்டும், எவ்வாறெல்லாம் இந்த தமிழையும் தமிழருடைய வரலாற்றையும் இந்த ஆட்சியாளர்கள் மறைக்கிறார்கள் என்ற கருத்தை வெளிப்படையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இந்த தமிழ் தேசிய கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மக்களுடைய பரப்புரை செய்வோம். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் உலகில் போன நாடுகளுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறேன். என்னுடைய கடவுச்சீட்டில் அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட், அந்த அசோக முத்திரை, இதுதான் அந்த அட்டையில் இருக்கும். கர்நாடகத்தில் நீங்கள் அந்த கடவுச்சீட்டை பெற்றீர்கள் என்று சொன்னால், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்பதற்கு மேலே கன்னடத்தில் கன்னட அரசு என்று கன்னட மொழியில் எழுதியிருப்பார்கள். மொழி பற்றி இடம் பற்றி அவர்களுக்கு நான் பாடப்பட்டேன். பாஸ்போர்ட் என்ற இடத்துக்கு மேலே அந்த கன்னட மொழியில அந்த எழுதியிருக்காங்க. எப்படி கன்னடத்திற்கு மட்டும் அந்த சலுகையை அவர்கள் கொடுத்தார்கள், இதையே தமிழ்நாடு அரசு வற்புறுத்தி பெறவில்லை. இது ஒரு சின்ன உதாரணம். இன்னொரு குறிப்பிடுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டின் உரிமையை ஒன்றிய அரசிடம் கேட்டு பெறுவதற்குரிய தகுதியோ திராணியோ கிடையாது என்பதற்கு மக்களுக்கு நான் 2 விஷயங்களை முன்வைக்கிறேன். இல்லை, அவர்களுக்கு ஒன்று நீட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்கிறார். துணைவேந்தர் நியமனத்துக்கு உச்சநீதிமன்றத்தை காட்டுகிறார். ஏன் காவிரி நீர் பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் பெறாதா? நமக்கு ஜிஎஸ்டி வரி கொடுப்பதில் பெண்டிங் இருக்கிறார்களே, அதை கேட்க திராணி இருக்கிறதா முதலமைச்சருக்கு? அது ஒரு திராணியற்ற தகுதியற்ற முதலமைச்சரை தமிழர்கள் பெற்றதனுடைய விளைவாக தமிழர் பலவற்றை தமிழ்நாடு இழந்து வருகிறது என்ற அந்த உண்மையை தான் நாம் அமலப்பட வேண்டியது. அன்பார்ந்த தமிழர்களே,
இந்த தசிரா வலையொலி என்று தமிழ் அறிஞர் மாசு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தசிராவினுடைய வலையொலிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இது இதர சமூக வலைதளங்களைப் போல இது சாதரா கட்டுவதற்காக தொடங்கப்பட்டது அல்ல. இது தமிழரை தமிழர் என்று உணரச் செய்தல் முதல் வேலை, வேறு வேலை பார்த்துக் கொள்ளலாம் நாளை என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆரிய திராவிட அரசியல் சூழ்ச்சி தமிழர் தேசிய அரசியல் எழுச்சியால் வீழ்த்தி தமிழ்நாட்டின் இறையாண்மைக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக களமென்று போராடுவதில் முன்னணியில் இருக்கும். எனக்கு மார்க்சியத்தோடு 50 ஆண்டுகள், தமிழ் தேசிய அரசியலோடு 35 ஆண்டுகள், கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாடு பூரா நான் களப்பணியாற்றி வருகிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு ஒன்று நினைவுறுகிறது. ஐயா பாவாணர் அவர்கள் குறிப்பிடுவார்கள், இந்த தமிழ் இனத்தில் ஒரு முற்ற அதிகாரி தோன்றுகின்ற வரையில் தமிழர்கள் திருந்த மாட்டார்கள், செவி கொடுக்க மாட்டார்கள், என்றாலும் நம் பணியை நாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவார். ஆகவே தமிழர்களை திருந்த செய்ய, மனம் திருந்த நான் ஊக்கமாக ஒரு முயற்சியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னுடைய முயற்சியை முதலில் தக்க தகுந்த தகுதியான ஒரு தமிழறிஞர் அவரை வைத்து தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அந்த அவா நிறைவேறுகிறது. உலகத்தில் இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்வேன்.